குற்றம் நிரூபிக்கப்படும் முன்னாடி லாக்அப் டெத் நடக்குது. குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியா தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகும் லாக்அப் டெத் நடக்குது. போலீஸ்க்கு ரவுடிகள் சண்டை வருது இல்லையா ஜெயிலில்? வருமா சார்? ஆமாம் வருது, வந்து தானே இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த லாக்அப் டெத் எப்படி நடக்கும்னா, லாக்அப் டெத்துங்கிறது ஜெயிலில் நடக்கிறது ஒரு விதம். இப்போ இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் விசாரணை கூட்டு போய் இறந்து போன வழக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இல்லை? அந்த வழக்கை நம்ம எப்படி பார்க்குறது? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறையை சேர்ந்தவங்களும் சரியாக இருக்காங்களா வேலையில்? இல்லை, அதுதான் உண்மை. ஏன் மெட்ராஸ் கூட சொல்லிச்சுல்ல, காவல்துறையில் 99% வந்து ஊழல் பேர் வழிகள்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த மரணங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்றப்ப இது எல்லாத்துக்கும் காரணமே காவல்துறை தான். இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், இது காவல்துறையோட அராஜகம், அத்துமீறல். கிரைம் ரேட் பார்த்தீங்கன்னா 83% குற்றங்கள் இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு கடந்த 10 வருடங்களில். காவல்துறையில் நீங்கள் சீர்திருத்தம் பண்ணாமல் லாக்அப் டெத்தை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ இந்த லாக்அப் டெத்துக்குள்ளே இந்த மாதிரி ஜாதி இருக்குது, அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். லாக்அப் டெத்துக்குள்ளே ஜாதி இருக்குது. 50 நூற்றாண்டு காலமாக திராவிட கட்சிகள் தான் இருக்குது. எந்த திமுக ஆட்சியிலே அதிகம், அதிமுக ஆட்சியில் எந்த ஆட்சியில் வந்து லாக்அப் டெத்துகள்? அதிமுக ஆட்சியில் தான் அதிகம், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஜெயலலிதா ஆட்சியில் தான் வந்து லாக்அப் டெத் அதிகம். ஏங்க சிறைச்சாலைக்குள்ள பெண்கள் பெரிய ரவுடிகள் இருக்காங்க உள்ள, அவங்களுக்கு எவ்வளவு சுரண்டல் நடக்குது தெரியுமா? இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து நடந்த நாட்களில் அந்த 1 மாதம் காலம் சுவாரஸ்யமாக போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர்லாம் கைது பண்ணாங்க, நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வழக்குடைய ஸ்டேட்டஸ் என்ன சார்? நவரசு தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வழக்கறிஞர் கேஸ்ட்ரோ நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் நம்ம சந்திச்சிருக்கோம். சார், இந்த நேர்காணலில் வந்து நம்ம லாக்அப் டெத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக லாக்அப் டெத்துங்கிறது எப்படி நடக்குது, எப்படி அதை அரங்கேற்றுறாங்க? இப்போ லாக்அப் டெத் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அது முழுக்க வந்து காவல்துறையோட வலயத்தில் வந்துடுது. அவங்கள மீறி அங்கே எதுவும் நடக்காது. இப்போ லாக்அப் டெத் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா, முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, ஒரு கைதியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க வித் வாரண்ட் இல்லை வித்தவுட் வாரண்ட்டு. அப்போ அரெஸ்ட்டை வந்து பண்ணி அந்த கைதியை வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு கம்ப்ளைண்ட் ஆகி தான் அரெஸ்ட் ஆகிறாங்க. அந்த கைதிக்கு அரெஸ்ட் ஆகிறாங்க. 24 ஹவர்ஸில் மேஜிஸ்ட்ரேட் ஒப்படைக்கணும், நியர்பை மேஜிஸ்ட்ரேட் ஒப்படைக்கணும். அவங்களுடைய பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் வந்து நம்ம கஸ்டடியில் எடுத்துக்கணும். கஸ்டோடியல் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் லாக்அப் கொண்டு போயிடுவாங்க. இல்லை சில இதில் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ லாக்அப் உள்ளே கொண்டு போய் அந்த ட்ரையல் நடக்கும். அந்த கேஸுக்கான ட்ரையல் நடந்துட்டு இருக்குது கோர்ட்டில். இதான் சிம்பிளாக இப்படி தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ட்ரையல் நடந்துட்டு இருக்குது கோர்ட்டில். அப்போ லாக்அப்பில் சிறைச்சாலையில் தான் அவன் இருப்பான். சிறைச்சாலையில் இருந்து எப்பப்பெல்லாம் ஹியரிங் இருக்கோ அப்போ கூப்பிட்டு வருவாங்க. ட்ரையலில் வந்து அவர் கலந்துக்குவார், அப்புறம் கிளம்பி போயிடுவான். அது வரைக்கும் அவன் குற்றம் சாட்டப்பட்டவன். என்னைக்கு வந்து சாட்சியங்கள், எக்ஸாமினேஷனு, கிராஸ் எக்ஸாமு, சீஃப் எக்ஸாமு, ரீ எக்ஸாமு, விட்னஸ்ஸு, எவிடன்சஸ், டாக்குமெண்ட் எவிடன்சஸ், ஓரல் எவிடன்சஸ், கிட்டத்தட்ட எல்லா என்டையர் ப்ராசிக்யூஷன் பியாண்ட் எனி டவுட் எப்போ வந்து இந்த நபர் குற்றவாளி அப்படின்னு வந்து ஐ ஆஃப் லா, கோர்ட்டோட ஜட்ஜோட பார்வை என்பது ஐ ஆஃப் லாவில் வந்து இவன் குற்றவாளி தான் இன்னும் வந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் போது, இந்த குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் அவன் குற்றம் சாட்டப்பட்டவன், குற்றவாளி கிடையாது. அப்போ குற்றம் நிரூபிக்கப்பட்டவுடன் அவன் குற்றவாளி ஆயிடுறான். அப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றவாளி ஆகும் வரை அவன் வந்து லாக்அப்பில் தான் இருக்கிறான். ட்ரையலில் வந்து கலந்துக்கிறான். அது லோயர் கோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், எந்த கோர்ட்டாக வேணாலும் இருக்கட்டும். இதுதான் ப்ராசஸ். அப்போ வந்து ப்ராசிக்யூஷன் ப்ரூவன் பியாண்ட் எனி டவுட்னு வரும்போது அவன் குற்றவாளி ஆயிடுறான். இந்த குற்றத்தை நிரூபிச்சிட்டாங்க. இவன் தான் வந்து அக்யூஸ்டாக இருந்தவன் வந்து என்ன சொல்கிறது, கமிட்டட் கிரிமினலாக மாறிடுறான். ஹீ இஸ் அ பர்சன் கமிட்டட் த கிரைம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்போ என்னன்னா இந்த பீரியடில் தான் அவன் லாக்அப்பில் இருக்கான். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டரை பற்றி நம்ம பேசணும். அது வந்து போலீஸே ஜோடிச்சு கூட என்கவுண்டர் பண்ணுறது இந்தியாவில் நடந்திருக்கு. நானே ஒத்துக்கிட்டேன். நான் லாக்அப் டெத் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, குற்றம் நிரூபிக்கப்படும் முன்னாடி லாக்அப் டெத் நடக்குது. குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாக தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகும் லாக்அப் டெத் நடக்குது. அதான் ரெண்டு விதமான லாக்அப் டெத் தான் இருக்குது. அப்போ முன்னாடி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. இல்லை, சூசைட் பண்ண வாய்ப்பு இருக்குது, டிப்ரெஷன் ஆக வாய்ப்பு இருக்குது, சாப்பாடு அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பிளேடு, கூர்மையான ஆயுதங்கள் கொண்டு போகக்கூடாது, கயிறை கையில் கட்டிக்கக்கூடாது. அடுத்து வந்து என்ன சொல்லணும், இப்போ முட்டி கூட சாக வாய்ப்பு இருக்குது, செவுத்தில் முட்டி சாக வாய்ப்பு இருக்குது. இல்லை அங்கே வந்து எலக்ட்ரானிக் வயர்ஸ் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும் அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம். இல்லை அந்த ஒயரை கூட பிடிச்சி இழுத்து உடம்புல மின்சாரத்தை பாய்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்படி தான் வந்து இந்த மாதிரி வழிகளில் தான் வந்து லாக்அப் டெத் நடக்குது. சில நேரம் போலீஸே அந்த லாக்அப்பில் இருக்கக்கூடிய குற்றவாளியை கொலை செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது. கோவத்தில் அடிச்சு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு வாய்த்தவரால் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குற்றவாளிகள், மதுரை சிறைச்சாலை நடந்த சம்பவம் அது.
மதுரை சிறைச்சாலையில் மிகப்பெரிய கைகலப்பு நடந்தது. நம்ம மத்திய சிறைச்சாலை, நம்ம சோழமன தேட்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல, அந்த சிறைச்சாலையில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய கலவரம் நடந்தது. இந்த 2001 அப்புறம் இப்போ கூட சமீபத்தில் நடந்தது, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விருமாண்டி படத்தில் அழகாக காமிச்சிருப்பாரு, கமல்ஹாசன் படத்தில். லாக்கப்புக்குள்ளே எப்படி சண்டை நடந்தது, எப்படி வந்து சிறைச்சாலைக்குள்ளே சண்டை நடந்தது, கைதிகளுக்குள்ளே சண்டை நடக்கும், அதுக்குள்ளே ஜாதிய மோதல்கள்லாம் வரும். சிறைச்சாலை மாதிரி கொடுமையானது எதுவுமே கிடையாது, லாக்கப் மாதிரி கொடுமையானது உலகத்தில் எதுவும் கிடையாது நான் சொல்லுவேன். உணவு பிரச்சனையாயிரும், மன அமைதிக்கு பிரச்சனை வந்துடும், மனித சுதந்திரம், அந்த ரைட் டு ஹியூமன் லைஃப் ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியல் சட்டத்தில் சரத்துகள் 21 கொடுத்துருக்கக்கூடிய எல்லா உரிமைகளுமே பறிக்கப்படும், சிக்கலுக்கு உள்ளாக்கப்படும். பறிக்கப்படுறத சிக்கலுக்கு உள்ளாக்கப்படும், ரைட் டு லைஃப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பாலியல் குற்றம் செய்து வரக்கூடியவங்க இருக்கான் பார்த்தீங்களா, பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் செஞ்சு ஜெயிலுக்கு வரான் பாருங்க, அவனெல்லாம் லாக்கப்புக்குள்ளேயே வச்சு சக கைதிகளே அடித்து துன்புறுத்துவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெயில் சூப்பரண்ட் எப்படி இருக்காரு நமக்கு தெரியாது, அவர் எந்த மாதிரி நடத்துகிறாரு, எப்படி பிஹேவ் பண்ணுறாரு நமக்கு தெரியாது. அப்போ வந்து இன்னொன்று விஷயம் என்னன்னா, வந்து உள்ளுக்குள்ளே வந்து பணப்பழக்கம் இருக்காது, சிகரெட் எதிர்பார்ப்பான், வெளியே வந்து கஞ்சா சிகரெட்டு போதை குடியெல்லாம் அவன் பண்ணியிருப்பான், உள்ளுக்குள்ளேயே அவன் எதிர்பார்த்தா நடக்காது. இப்போ சாப்பாடு சரி இருக்காது, தனிமையில் இருக்கணும், எல்லாரோடையும் சேர முடியாது. ஏன்னா அங்கே எல்லாருமே மூர்க்கமான குற்றவாளிகள் நிறைய பேர் இருப்பான். கொலை பண்ணவன், கஞ்சா குடிக்கி, திருடினவன், ஏமாத்துறவன், மர்டர் பண்ணுறவன், பல கொலைகள் பண்ணவன், என்ன சொல்றதுன்னா வந்து டக்காயிட்டி பண்ணுறவன், வழிப்பறி பண்ணுறவன், மிகப்பெரிய கொடூரமான ஒரு கிரிமினல்ஸும் உள்ளே இருப்பான். அதே சிறைச்சாலைக்குள்ள நிரபராதிகளும் இருப்பான். அதான் தெரியாமல் தப்பு பண்ண கூட உள்ள வந்து இருப்பான், வாழ்க்கையே தொலைச்சிருப்பான் உள்ளுக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள. இளைஞர்கள், மாணவர்கள் சிறைச்சாலைக்குள்ள இருக்கான் நிறைய பேர். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த லாக்அப் டெத்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழல், இந்த புற சூழல்கள், இப்போ நான் சொல்கிறேன், இந்த சூழல்கள் தான் வந்து அந்த சுச்சுவேஷன் உருவாக்கும். அது சூசைடாக இருந்து செல்ஃபாக அவனை கில் பண்ணிக்கிறதா, சுயமாக வந்து அவனை வந்து உயரம் மாய்த்து கொள்வதாக இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். சில நேரங்கள் வந்து அதிகாரிகள் ஒரு வேலையே பயிர மேற மாதிரி காவல்துறையே கூட இந்த மாதிரி வேலைகள் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு சிவியரான கேஸாக இருக்கும், அந்த குற்றவாளி வந்து ஒரு தவறாவோ இல்லை அவன் தான் சரியான குற்றவாளியா இல்லையாங்கிறது காவல்துறை அந்த விசாரணையில் தான் தெரியும். ஒருவேளை இந்த கேஸ் வந்து ரொம்ப நமக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கேஸாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிடிக்கிறாங்களா அந்த அக்யூஸ்ட்டை வந்து நிர்பந்தம் படுத்துவாங்களா, நீ இந்த ஒத்துக்கோ, இந்த கேஸ் வந்து நீ ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தம் ஏதாவது படுத்துவாங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு ரவுடி மேலே பல வழக்கு இருக்குது, ஒரு வழக்குக்கு ஆளே கிடைக்கல, ஃபிட்டிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, பொய்யா கூட அந்த வழக்குகளாக சேர்க்க வாய்ப்பு இருக்குது. இவனை ஒழிக்கணும், ஒன்று என்கவுண்டர் பண்ணணும், இல்லை லாக்அப் டெத் பண்ணணும், இவனை ஒழிக்கணும் இந்த ரவுடியை. அப்போ பொய்யா கூட வழக்கு போட வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்குது, நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். போலீஸ் வந்து இந்த மாதிரி ஜோடனையாகவும் பல வழக்குகள் போடுறாங்க, வழக்குகளை வேகமாக முடிக்கிறதுக்கும் பல வேலைகள் பார்க்குறாங்க, அதெல்லாம் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, அதெல்லாம் உண்மைதான், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது தான் வந்து என்ன ஆயிருதுன்னா வந்து ஒரு கைகலப்பு ஏற்படுது, பிரச்சனைகள் ஏற்படுது. ஏன் போலீஸ்க்கு ரவுடிகள் சண்டை வருது இல்லையா ஜெயிலில்? வருமா சார்? ஆமாம் வருது, வந்து தானே இருக்குது. எப்படி நீங்கள் வருதுன்னு சொல்லலாம், அவங்க எல்லாம் மனுஷங்க தானே, மட்டும் பேரும் இப்போ காக்கி சட்டை போட்டுக்கிறாங்க, காக்கி சட்டை போடாமல் இருக்காங்க, அவ்வளோதான வித்தியாசம். வாய் தகராறு வரும், சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்புறம் வந்து என்ன பெரிய பிரச்சனைனா, லாக்அப் டெத்துக்குள்ளே என்ன ப்ராப்ளம்னா, மோஸ்ட்லி போலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் பண்ணால் இப்போ சிசிடிவி கேமரா வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு, நல்ல ப்ரொடக்ஷன் வந்துருச்சு. ஒரு 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 லாக்அப்பில் ஒரு கைதி அவன் குற்றம் சாட்டப்பட்டவனாக இருக்கட்டும், இல்லை குற்றவாளியாக இருக்கட்டும், அண்டர் ட்ரையல் பிரிசனராக இருக்கட்டும், இல்லைனா வந்து கன்விக்டட் பிரிசனராக இருக்கட்டும், என்ன ஒரு ட்ரையலில் இருக்கக்கூடிய பிரிசனராக இருக்கட்டும், குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு கன்விக்டடாகி தண்டனை வாங்கி உள்ளே இருக்கவனாக இருக்கட்டும், தூக்கு தண்டனையாக இருக்கட்டும், ஆயுள் தண்டனையாக இருக்கட்டும், என்ன தண்டனை வேணாலும் இருக்கட்டும். ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த லாக்அப் டெத் எப்படி நடக்கும்னா, உள்ளுக்குள்ளேயே கைகலப்பாகி பிரச்சனையாகுது, இல்லை இவனுடைய டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன், நம்ம இப்படி குற்றத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படி தண்டனை வாங்கி நம்ம அசிங்கப்பட்டுட்டோமே, சமுதாயத்தில் நம்ம இவ்வளோ மோசமான நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து இந்த கொலை செய்யறவன் மர்டர் பண்ணுறதுலாம் பிரச்சனை நடந்து இறந்துட்டா கூட அது லாக்அப் டெத்தில் தான் வருமா? எப்படி சொல்கிறது? ஆமாம், லாக்அப் டெத் தானங்க அது. அவன் சூசைடே பண்ணால் கூட, அவனை யாரும் அடிச்சு மர்டரேன்னு உள்ளே நடந்தால் கூட லாக்அப் டெத்தில் தான் வரும். எல்லாத்துக்கும் பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஜெயில் சூப்பரண்ட், காவல்துறை தான் பொறுப்பு. இல்லை சார், இப்போ ஜெயிலில் நடக்கிறத இது பண்ணிக்கலாம். இப்போ லாக்அப் டெத்துங்கிறது ஜெயிலில் நடக்கிறது ஒரு விதம். இப்போ இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் விசாரணை கூட்டு போய் இறந்து போன வழக்கெலாம் நம்ம பார்க்க முடியுது இல்லை, அந்த வழக்கை நம்ம எப்படி பார்க்குறது? சிறைச்சாலையில் இறந்த லாக்அப் டெத்து எவ்வளோ அதிகமாக நடந்திருக்கு, இல்லை காவல்துறை ஸ்டேஷனில் நடந்த லாக்அப் டெத்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப் டெத் நடக்காது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் நடக்கும். சிறையில் நடக்கிறது தான் ரொம்ப அதிகம். போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ நடக்குது, சமீப காலமாக நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வழக்கு, 100, 110, 116 வழக்குன்னு வச்சுக்கோங்க. 2011 2024 வரை நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க. லாக்அப் மரணங்கள், அப்புறம் வந்து இன்சைட் பிரிசன் அண்ட் தென் அவுட் சைட் பிரிசன், போலீஸ் ஸ்டேஷன்லேயே கைகலப்பாக இருக்குது நிறைய. இதெல்லாமே சேர்த்து வழக்குகள் சார்ந்த வழக்கு. சிலது மர்டர் ஆயிருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா அடிதடியில் ஆயிருக்கும், விட்டு குத்தாயிருக்கும்.
போடல. ஒரு பையன் மணிகண்டன்ற ஒரு பையனை மதுரையில் நடந்ததில் ஒரு சம்பவம். போலீஸ் போய் வந்து கொடுமையான முறையில் அடிச்சு அந்த பையனை மிதின்னு மிதிச்சு. அப்போ வந்து அவ்வளோ கொடுமையான ஒரு ஒரு வேட்டை நாய் மாதிரி வந்து காவல்துறை நடந்துக்குது. சில விஷயங்கள் நடந்துக்குது, உண்மைதான் அது. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்ரு சரியாக வேலை பார்க்குறாரா? போலீஸ் ஸ்டேஷனில் கூடிய எல்லா காவல்துறையை சேர்ந்தவங்களும் சரியாக இருக்காங்களா வேலையில்? இல்லை, அதான் உண்மை. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு ஆடுகள் இருக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன் அதை. நான் அங்கேயும் வந்து லஞ்சம் வாங்கப்படுகிறது. ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லிச்சுல்ல, காவல்துறையில் 99% வந்து ஊழல் பேர் வழிகள்னு சொன்னாங்களா இல்லையா? மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. நான் வேணா அந்த ஜட்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்க. காவல்துறையில் 99% காவலர்கள் வந்து ஊழல் லஞ்சம் இதே நீங்கள் பிளப்பா வச்சிருக்கிறீங்க. அப்போ வேலையே பயிர மேற சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்றத வந்து இன்டெரக்டாக சென்னை உயர்நீதிமன்றமே ஒத்துக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கணும், பாயிண்ட் டு பி நோட்டட். அப்போ வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மரணங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்றப்ப இது எல்லாத்துக்கும் காரணமே காவல்துறை தான். ஏன்னா அவங்க பொறுப்பில் தான் அந்த குற்றவாளிகள் இருக்கிறாங்க. நீதித்துறை நம்ம 1000 சொல்லலாம், தீர்ப்பு கொடுக்கறது, நீதி பரிபாலனம் பண்றது, விசாரிக்கிறது, சட்டத்தின் முன் குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பது நீதித்துறையோட வேலை. அதில் எந்த மாற்றத்தும் கிடையாது. அந்த குற்றவாளியை பாதுகாப்பது, அதிக நேரம் யார் கூட இருக்கான், சிறைச்சாலையில் யார் கூட இருக்கான், காவல்துறை. வெளியே வரப்ப யார் கூப்பிட்டு வரா கோர்ட்டுக்கு? கோர்ட்டில் வந்து 1 மணி நேரம் இருப்பான், 2 மணி நேரம் இருப்பான் ஹியரிங் அப்போ, ட்ரையல் அப்போ. மிச்ச நேரங்கள் எங்கே இருக்கிறான்? அப்போ அவனை முழுவதும் பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? காவல்துறைக்கு தான் இருக்குது. அப்போ காவல்துறை வேலையே பயிர மேயக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ பவே இருக்கான்ல நம்ம ராம்குமார், சுவாதி வயரை பிடிச்சான் மின்சாரம் பாஞ்சு செத்து போயிட்டான். ஆமாம், சுவாதி கொலை வழக்கு ராம்குமார் வயரை பிடிச்சா மின்சாரம் பாஞ்சு செத்து போயிட்டான்றீங்க. என்ன ஆதாரம் இருக்காது இன்ன வரைக்கும்? யாரோ கேட்குறீங்களா அதை? ஆனால் அவர் பிடிக்க போகிறப்பே பிளேடை அறுத்துக்கிட்டு இறந்தது தானே. ஆனால் சொல்கிறேன், அப்போ பிளேடு எப்படி அவங்க உள்ளே கொண்டு போனா? ஏன் நீங்கள் செக் பண்ணாமல் உள்ளே விட்டீங்க? சிறையில் இல்லை, அவர் பிடிக்க போகிறப்பே அந்த பகுதியில் வந்து தூத்துக்குடியில் எங்கேயோ அவரோட சொந்த ஊரில் பிடிக்க போகிறப்பே பிளேடை அறுத்துக்கிட்டு தான் தற்கொலை முயற்சி. சரிங்க சார், இப்போ வந்து பிடிக்க போகிறப்ப பிளேடை அறுத்துக்கிட்டான் சார். சார் அது வந்து உங்கள் கையில் இல்லை சார், உங்கள் கட்டுப்பாட்டு இல்லை சார். சிறைச்சாலைக்குள்ள வந்ததுக்கப்புறம் எப்படிங்க வந்து வயர் எடுத்து வச்சான், மின்சாரத்தை மேலே உடம்புல பாய்ச்சான்? அப்போ உங்கள் கண்ட்ரோல் தானே சார் இருந்தது. அப்போ அட்டெம்ப்ட் பண்ணால, அப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல அவன் சூசைட் பண்ணுற மனதில் இருக்கக்கூடிய ஒரு கோலைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அந்த பையன் எதிர்கொள்ளக்கூடிய மனதில் அவனுக்கு இல்லை, கொலை பண்ணிட்டான். எதிர்கொள்ளக்கூடிய மனதில் அவனுக்கு இல்லை காவல்துறையை. அப்போ ஒரு பயந்தாங்கொழி. அவன் பயம் தான் சூசைடோட வெளிப்பாடு. லாக்அப்ல இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி சூசைட் பண்ணுறான்னா அவனுக்கு வாழ்க்கை பயம், உயிர் பயம். நம்ம இப்படி ஒரு இதில் மாட்டிக்கிட்டோமேன்ற பயம், சிறையை எதிர்கொள்ள முடியல. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல அவன் சூசைட் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நபர்ன்றதை அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும்ல, ரீஹாபிலேஷன் பண்ணிருக்கணும்ல. சரி, இப்போ அதுதான் நான் கேட்க வந்தேன். இந்த மாதிரி இப்போ பெரிய சென்சேஷனல் இஷ்யூ ஆகுது இல்லை? இப்போ சொல்லிடுறேன் சார். இப்போ சிறைச்சாலை வந்து செத்து போயிட்டான், இப்போ யார் பொறுப்பு? ராம்குமார் பொறுப்பா, இல்லை சுவாதி குடும்பம் பொறுப்பா, இல்லை யார் சமூகம் பொறுப்பா? காவல்துறை தானே பொறுப்பு. இது ஒரு விஷயம். மணிகண்ட மேட்டர் நான் சொல்லிட்டேன். இப்போ ஜெரால்ட் ஸ்பெனிக்ஸை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், இது காவல்துறையோட அராஜகம், அத்துமீறல். காவல்துறை எங்கள் நண்பன் தான், வழக்கறிஞர்கள் நாங்களும் காவல்துறை நல்ல உறவுலாம் நான் இருக்கிறோம். எனக்கு நல்ல காவல்துறை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, காவல்துறை அராஜகம், காவல்துறையுடைய அத்துமீறல். சரி, அதை வந்து நம்ம கண்டிக்கணும். இப்போ அதுதான் நான் கேட்குறேன். இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி சுவாதி, அப்புறம் இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ், இந்த மாதிரி வழக்குகள்லாம் வருது இல்லை? இந்த வழக்குகளில் இப்போ ராம்குமார் வந்து பிடிபட்டுட்டான், இறந்தும் போயிட்டான். இப்போ இந்த மாதிரி வழக்குகள் வந்து பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுது, அது அரசியலும் ஆக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழக்கை விரைவாக முடிக்கிறதுக்காகவும் அந்த தற்கொலை முயற்சி தூண்டுவாங்களான்னு கேட்குறேன் காவல்துறை. அவன் அக்யூஸ்ட் செத்துட்டானா வேலை முடிஞ்சிடும்ல கேஸு அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுவாங்களான்னு கேட்குறேன் காவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளில் 1656க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள், லாக்அப்பில் இருக்கக்கூடிய கைகலப்புகள், அடிதடிகள், வெட்டுக்குத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சூசைட் நடந்திருக்குது. எந்த மாற்றத்துக்கும் கிடையாது. அப்போ நான் என்ன சொன்னேன், அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைடு தப்பு தான். அதுக்கப்புறம் வந்து அட்டெம்ப்ட் மர்டரும் தப்பு தான், மர்டரும் தப்பு தான், கல்பபிள் ஹோமிசைடும் தப்பு தான். அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வந்து அபெட்மெண்ட் ஃபார் சூசைடும் தப்பு தான். ஒருத்தனை சூசைடு தூண்டி வருதும் தப்பு தான், சூசைடும் தப்பு தான். நம்ம எதையுமே நம்ம ஆதரிக்கலை. இப்போ காவல்துறை வந்து இதை பண்ணுறாங்க, நான் ஒத்துக்கிறேன். காவல்துறை இதை பண்ணுறாங்க, இன்டெரக்டாக பண்ணுறாங்க. காவல்துறைக்கு வந்து பல வழக்குகள் குமியுது, குற்றங்கள் அதிகமாகுது, படுகொலைகள் அதிகமாகுது. நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட குற்றங்களுமே நீங்கள் சமுதாயத்தில் தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க நீங்கள் கிரைம் ரேட் பார்த்தீங்கன்னா 83% குற்றங்கள் இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்குது கடந்த 10 வருடங்களில். அப்போ யோசிச்சு பாருங்கள், மிச்சம் 17% தான் இன்றைக்கி சொசைட்டியில் குற்றம் இல்லைன்னு நம்ம சொல்கிற நிலைமையில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள், கடந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 97% குற்றங்கள், எல்லா குற்றங்களுமே நடக்குது, எல்லா விதமான கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. 97% செய்திகளில் பார்த்து தான் இருக்கும். அரசியல் படுகொலைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதிய ஆணவ படுகொலைகள், இப்போ சாதாரண கொலைகள், ஜென்ரலான தொழில் போட்டியில் வரக்கூடிய கொலைகள், கள்ளத்தொடர்பில் வரக்கூடிய கொலைகள், குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய கொலைகள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரேப், பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டிலே. நீங்கள் அப்போ என்னன்னா, இப்போ கிரைம் ரேட்ஸ் அதிகமாகுது. குற்றவாளிகளை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அடுத்து தமிழ்நாடு போலீஸ் தான்.
அது எந்த மாற்றுக்கத்துமே கிடையாது. இப்போ என்ன ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க நீங்கள், அது காரணம் வந்து நீங்கள் காவல்துறைக்கு வந்து நிறைய நீங்கள் வந்து ரிஃபார்ம்ஸ் பண்ணணும், சீர்திருத்தம் பண்ணணும். இல்லை நான் ஒத்துக்கிறேன் சார் ஒர்க் ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குது சார், ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா காவல்துறை நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது, நாங்கள் அதில் எந்த மாற்றுக்கத்துமே எனக்கு கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து இதற்காக நீங்கள் வந்து ஒரு 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 உங்கள் அந்த உங்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய இந்த இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வெளியே பயிரமேற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய பணிகளில் காமிக்கக்கூடாதுல்ல, சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பணிகள். ப்ரெஷரும் இருக்கட்டும். இப்போ ஆட்சிகள் வந்து நிறையா மாறுது இல்லை, இப்போ அதனால வந்து நிறைய காவல்துறை அதிகாரிகள்லாம் மாற்றப்படுறாங்க, அடிக்கடி மாற்றப்படுறாங்க, நிறைய டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்குது இல்லை. இந்த பணி மாற்றுறதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம் சார், கண்டிப்பாக வரணும்ல சார். அது இப்போ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நான் கேள்வி சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். ஒரு சில டிஜிபி வந்தாங்கன்னா ஒரு சில டிஜிபி பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஒரு சில டிஜிபி லிபரலாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் வர்றதுக்கும் நார்மலாக ஆஃபீஸர் வர்றதுக்கும் கீழே வேலை பார்க்குறவங்க அந்த தன்மைகள் மாறும்ல, அதனாலேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ நான் என்ன சொன்னேன் சார், உங்கள் பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸை உள்ளே கொண்டு வராது, கைதி மேலேயோ சமூகத்து மேலேயோ மக்கள் மீதோ அரசியல் கட்சியினர் மீதோ கொண்டு வராதிங்க தயவுசெய்து, உங்களோட காழ்ப்புணர்ச்சியை கொண்டு வராதிங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த லாக்அப் பண்ண நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சூசைட் தூண்டி விடுறது, லாக்அப் டெத்துக்கு இவங்களே வழிவகுக்கிறது, அப்புறம் வந்து இவங்களே வந்து அடித்து கூட கொள்வது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதன் வெளிப்பாடு? ஏன் உங்களுக்கு அவ்வளோ, ஏன் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சைக்கிள் இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைக்காலஜிக்கல் கண்ட்ரோல் இல்லை, டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, நல்ல ஒரு மனநிலை இல்லை, ஒரு மென்டல் பீஸ்ஃபுல்னஸ் அவங்ககிட்ட இல்லை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லை அவங்ககிட்ட, மன ஒருங்கிணைப்பு அவங்ககிட்ட இல்லை. இதுதான் பிரச்சனை. காவல்துறை இன்னைக்கு லாக்அப் டெத்துக்கு காரணமே இந்த ஏரியாஸ் தான். அப்போ நீங்கள் காவல்துறையில் என்ன பண்ணணும்னா சுழற்சி முறையில் நீங்கள் கொடுங்க, காவல்துறையில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வாங்க, சுழற்சி முறையில் வந்து நீங்கள் வந்து பணியை நியமனம் பண்ணுங்க, பணிகளை கொடுங்க. உங்களுக்கு இன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு 8 ஹவர்ஸா, நைட் ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் ஓய்விடுங்க, குடும்பத்தோட வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுங்க. இப்பெல்லாம் நீங்கள் காவல்துறை சீர்திருத்தம், அரசு தான் பிரச்சனை. இப்போ தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு தான் பிரச்சனையே. காவல்துறை நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அவங்க அந்த இது என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஜெயராஜ் பெனிக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காவல்துறையில் வந்து சில விஷயங்கள்லாம் மாற்றினா அவங்களும் மனநிறைவோட பணி செய்வாங்கங்கிற ஒரு இது இருக்கு. இல்லை கண்டிப்பாக. இப்போ நான் வந்து காவல்துறை நன்மைக்கு தான் நம்ம பேசுகிறோம். இந்த காணொலி மூலியமாக நான் சொல்ல வரது என்னன்னா, காவல்துறையில் நீங்கள் சீர்திருத்தம் பண்ணாமல் லாக்அப் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த சீர்திருத்தத்தையும் கடந்து காவல்துறைக்குள்ளேயே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, தான்ற ஒரு இது இருக்குது. இல்லை சார், இப்போ அந்த ஒன்றும் இல்லை சார், இது சொல்லிடுறேன் சார். காவல்துறைக்குள்ள நீங்கள் ஜாதி பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை சேர்ந்தவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தோட இளைஞனை எப்படி பார்க்குறாரு, ஒரு வழக்கில் எப்படி பார்க்குறாரு? இதே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் வந்து ஒரு பட்டியல் சமுதாய இளைஞன் எப்படி பார்க்குறாரு ஒரு வழக்கு விசாரிக்கும் போதே? ஜாதிய மணல் நீங்கள் பார்க்குறீங்களா? முதல் நீங்கள் ஜாதி ஏன் கேட்குறீங்க? ஒரு வழக்கு வருது, ஒருத்தர் வந்து மாற்றான்னு வச்சுக்கோங்க, வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளி மாற்றான்னா நீங்கள் எதுக்கு என்ன சாதி நீ ஏன் கேட்குறீங்க? சாதி எங்கே வந்தது? குற்றத்துக்கு வந்து எல்லா ஜாதிக்காரன் தான் குற்றம் பண்ணுறேன், நீ எது ஜாதியை கேட்குறீங்க? அப்போ உங்களுக்குள்ள ஜாதிய மணல் இருக்குது, தான்ற ஆணவம் இருக்குது, அகந்தே இருக்குது. அதை பண்ணாதீங்க தயவுசெய்து. உங்களோட பர்சனல் விஷயத்தை இதுக்குள்ள கொண்டு வராதீங்க, இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வராதீங்க. ஜாதி மதத்தை கடந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு அரசு பணி, பப்ளிக் சர்வெண்ட், நீங்கள் வந்து சமூகத்தில் மக்களுக்கு ஒரு பணியாளர், நீங்கள் சேவகன், மக்கள் சேவகன். நீங்கள் இந்த வழக்கே எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த வழக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு இஸ்லாமியர், அவங்க மத அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சில விஷயம் இருக்குது, தாடி வைக்கணும், அவங்களுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது, குரானில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதை பின்பற்றி அவர்கள் தாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க அவங்க. ஏன்னா அப்போ வந்து அப்துல் காதர் இப்ராஹிம் என்ற ஒருவர் வந்து வழக்கு தொடுக்கிறாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். நம்ம ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி தான் அது வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த வழக்கில். என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நீங்கள் தாடி வச்சுக்கலாம், நீங்கள் எந்த அரசு பணிகள் இருந்தாலும் நீங்கள் தாடி வச்சுக்கலான்னு சொல்லி அவங்க வந்து அந்த உரிமையை வந்து வழக்கில் வந்து தீர்ப்பாக தர்றாங்க. அந்த உரிமையை நீங்கள் வந்து பின்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து எந்த மாற்றம் இருக்கக்கூடாது, அது தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வழக்கில் தீர்ப்பு வருது. இப்போ அவரை வந்து நீங்கள் எதுக்கு வந்து அந்த சர்வீஸ் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க? இப்போ ரீஇன்ஸ்டேட்டும் பண்ணல, நீங்கள் அவர் சர்வீஸ் இல்லாமல் வந்து அவர் சஸ்பெண்ட் ஆகி போய் உட்காந்துருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து எந்த மதம், இனம், மொழி, சாதி எதுக்குமே நீங்கள் வந்து எதிராக இருக்காதீங்க நான் சொல்ல வரேன். காவல்துறையாக இருக்கட்டும், அரசு பணியில் இருக்கவங்களும் அது எதிராக இருக்காதீங்க. அது அவங்கவுங்க சுதந்திரம், ஜனநாயக நாடு இது, எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை இருக்குது. இப்போ காவல்துறைக்குள்ளே நீங்கள் தயவு செய்து ஜாதி, இனம், மத, மொழி பேதத்தை கடந்து மக்கள் சேவகன், பப்ளிக் சர்வெண்ட் நீங்கள் வேலை பாருங்கள். இதுதான் நம்ம வைக்கிற கோரிக்கை. இப்போ இந்த லாக்அப் டெத்துக்குள்ளே இந்த மாதிரி ஜாதி இருக்குது, அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். லாக்அப் டெத்துக்குள்ளே ஜாதி இருக்குது. அதான் சொல்கிறேன் இல்லை, பட்டியல் சமுதாயம் நீ ஏன் பிற்படுத்த சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிற? பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் நீ ஏன் வந்து பட்டியல் சமுதாயத்துக்கு எதிராக இருக்கு? அப்போ தாழ்த்தப்பட்ட கைதியாக இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது சார். அதான் சொல்கிறேன் சார், பட்டியல் சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிராக இருக்காத, பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பட்டியல் சமுதாயத்துக்கு எதிராக இருக்காத, ரெண்டு பேரும் தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கைதியவே நீ ஜாதியை வச்சு தான் அணுகுற. அப்போ அங்கே உனக்குள்ள ஜாதிய மேலாதிக்கம் வந்துடுது, ஜாதிய மணலில் வந்துடுது.
அப்போ நீ என்ன பண்ணுவ, அந்த கைதி எப்படி ட்ரீட் பண்ணுவ நீ? சார் இப்போது லாக்அப் டெத் வந்து எந்த அதாவது 50 நூற்றாண்டு காலமாக திராவிட கட்சிகள் தான் இருக்குது. எந்த திமுக ஆட்சியிலே அதிமுக ஆட்சியில் எந்த ஆட்சியில் வந்து லாக்அப் டெத்துகள் அதிமுக ஆட்சியில் தான் அதிகம், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஜெயலலிதா ஆட்சியில் தான் வந்து லாக்அப் டெத் அதிகம். அடுத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக கவர்மெண்ட்டில். அதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஏன் அவங்க பீரியடில் மட்டும் அதிகமாக நடக்குது? அதற்கு காரணம் எதுவும் இல்லை. ஆனால் வந்து அவங்க பீரியடில் அதிகமாக நடந்திருக்குது. அது வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா நிறைய வந்து அடக்குமுறைகள், லாக்அப் மர்டர்ஸ் எல்லாமே அந்த பீரியட் நடந்தது. சார் இப்போ லாக்அப் டெத்து சம்மந்தமாக குறிப்பாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இப்போது காவல்துறையினால் அந்த லாக்அப் டெத்து நிகழ்த்தப்படலை. அந்த கைதியே வந்து நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் மன உளைச்சலில் வந்து அவன் தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னா, காவல்துறைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அவன் பண்ணிட்டான் அப்படின்னா காவல்துறைக்கு இதனால் வரக்கூடிய சிரமங்கள் என்னென்ன இருக்குது? காவல்துறைக்கு வந்து சிரமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, உடனே டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிரந்தரமாக வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, அவங்க வேலையில் தொடர முடியாது. அதுக்கப்புறம் வந்து வழக்கில் தண்டனை ஆச்சுன்னா ஆயுள் தண்டனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியா? ஆமாம், இல்லை மர்டர் இல்லை, அது லாக்அப் டெத்னாலும் மர்டர் தானே அது. இல்லை அது அவன் கைதியே தன்னோட சுய நினைவோட அவன் பண்ணிக்கிட்டான் கூட இல்லை. அப்போ வந்து தண்டனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. இது இவங்க கொலை பண்ணிட்டாங்க உள்ளுக்குள்ள வச்சுன்னா உச்சபட்ச தண்டனை கேட்க. அது ரெண்டுக்கும் நீங்கள் வித்தியாசம் சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஆனால் இப்போ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ்லாம் எனக்கு வந்து நம்பிக்கை நான் இழந்துட்டேன். இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் எனக்கு வந்து அந்த நடந்த நாட்களில் அந்த 1 மாதம் காலம் சுவாரஸ்யமாக போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர்லாம் கைது பண்ணாங்க, நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வழக்குடைய ஸ்டேட்டஸ் என்ன சார்? இப்போ இந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் வந்து அதுக்கு வந்து நீதி கொடுக்கப்படலை. என்ன அதான் சொல்லலை, இந்த மாதிரி வந்து ஹரி ஜஸ்டிஸ் இஸ் அ பரி ஜஸ்டிஸ், அது மாதிரி வந்து டினைடு ஜஸ்டிஸ் இஸ் அ டிலைட் ஜஸ்டிஸ். என்ன அதில் வந்து நீதி வந்து வழங்கப்படலை, இன்னும் வந்து அது வழக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனால் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அப்துல் ரஹீம் ஒரு சட்ட மாணவன், என்னோட பல்கலைக்கழகத்தில் என்னோட ஜூனியர் கல்லூரியில், அந்த பையன் காவல்துறையால் தாக்கப்பட்டான் பாரிஸில். ஆமாம் ஆமாம் ஆமாம், பெரிய பிரச்சனையாச்சு அது. அப்போ அந்த இடத்துல என்ன 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 அடிப்படையில் நீங்கள் அந்த பையனை அணுகுனீங்க? எந்த மாதிரி அந்த பையனை அணுகுனீங்க? மதத்தை வச்சு அணுகுனீங்களா, இல்லை ஜாதியை வச்சு அணுகுனீங்களா? பையன் ஒரு 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 கூலி வேலை பார்த்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்து பழகக்கூடிய ஒரு பையன், சாமானிய வீட்டு பையன். அந்த பையனை நீங்கள் எவ்வளோ மோசமாக நீங்கள் தாக்குனீங்க காவல்துறையில் வச்சு? வீடியோவே வெளியாச்சு அந்த டைமில். ஆமாம் ஆமாம். அப்போ வழக்கறிஞர் 2 நாளாக தாக்குனீங்களா, இல்லை ஜாதி மதமா, இல்லை வேறு எது பொருளாதார பின்புலத்தை வச்சு நீங்கள் தாக்குனீங்களா? ஆனால் அதே காவல்துறை ஏன் வந்து பெரிய கோடீஸ்வரன் போர்ஷே காரை கொண்டு போய் மோதுறான், பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ஏழைகள் மேலே மோதுறான்? பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்டில் பல பேர் கொலை பண்ணியிருக்காங்க. சென்னையிலே நடந்திருக்குது, பாம்பேயில் நடந்திருக்குது, முக்கியமான இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஃபுல்லாக அது ஒரு ஃபேமஸாக நடந்துட்டு இருக்குது. ட்ரெண்ட் மாதிரி இது போர்ஷே கார் எடுத்து கொண்டு போய் மோதுறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாம்பேயில் நடந்த ஒரு சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? போர்ஷே காரை கொண்டு போய் மோதி செத்து போயிட்டாங்க. அவனுக்கு என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்டு? நீ எஸ்ஏ எழுதி கொடுன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க. ஜுடிஷியரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா சார்? ஆமாம், எஸ்ஏ எழுதி கொடுங்க தம்பி, நீங்கள் எழுதி கொடுத்து கிளம்புங்கன்ற மாதிரி நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொண்டாடுறீங்க. நீங்கள் எந்த பாம்பே தான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ஏன் வந்து இந்த ஏழைகள் மீதும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, நலிந்த, விளிம்பு நிலை சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் எப்படி லாக்அப் டெத்தில் சாகுறாங்க? லாக்அப் டெத்தில் பணக்காரனும் ஜாகணும்ல, ஏன் அவன் ஜாக மாட்டேன்? அதிகாரம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டம், உயர்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம், அரசியல்வாதிகளோட பையங்களுக்கு ஒரு சட்டம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டம். அவன் லாக்அப் டெத்தில் சாக மாட்டாங்க. ஆனால் இந்த லாக்அப் டெத்தில் பெரும்பான்மை சாரவங்க இஸ்லாமிய சமுதாயம், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை, எளிய, நலிந்த, விளிம்பு நிலை சாமானிய மக்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், இவர்கள் மட்டும் லாக்அப் டெத்தில் சாகுறாங்க. சார், இப்போ அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் வந்து இப்போ குற்றம் நிரூபிக்கப்பட்டு இந்த காவல்துறைக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்? இல்லை, கண்டிப்பாக வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஆயுள் தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க, ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க கண்டிப்பாக. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஜெயராஜ் பெனிக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வந்து கையங்களுமா மாட்டிட்டீங்க அந்த வழக்கில். ஆனால் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, அந்த மாதிரி வழக்கில் மாட்டக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டிரான்ஸ்ஃபரு, சும்மா டைம் பாஸ் சஸ்பென்ஷனு வித் சேலரி. ஆனால் இவங்க சிறையில் தானே சார் இருக்காங்க. யார் இப்போ அந்த குற்றம் இருக்கிறாங்க உள்ள சீரியல் எப்படி இருக்காங்க? நல்லா தானே இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தானே இருக்காங்க, சொகுசாக தானே இருக்காங்க. சரி, அவங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொந்த பந்தங்கள் பணம் கொடுக்க தான் செய்கிறாங்க, போய் சந்திக்க தான் செய்கிறாங்க, பொண்டாடி பிள்ளை போய் பார்க்க தான் செய்யுது. அதில் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, உடனடியாக நீங்கள் தீர்வு கொடுங்க, 1 மாதத்துக்குள்ள வழக்க விசாரிச்சு தண்டனை கொடுங்க. இப்போ இந்தியன் ஜுடிஷியரில் பிரச்சனை என்ன தெரியுமா? ஸ்பீடி ஜஸ்டிஸ் இங்கே கிடையாது, அதான் பிரச்சனை. இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள் கூட முன்னாடியே கொடுக்கணும் தீர்ப்பு, கொஞ்சம் சீக்கிரமாகவே உடனடியாக கொடுக்கணும் சார். அப்போ தானே சார் ஒரு பயம் இருக்கும் காவல்துறை இருக்கும் உங்களுக்கு, மக்களுக்கு எதிரான எதுவும் செய்யக்கூடாது. மக்கள் இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில்
தீர்ப்பு கிடைக்குமா இல்லை இவங்களை விடுதலை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வையில், உங்களுடைய கருத்து? இல்லை, விடுதலை பண்ண மாட்டாங்க. இது பெரிய சென்சேஷனான மேட்ரு. விடுதலை பண்ண மாட்டாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சென்சேஷன் ஆகி பிரேக்கிங் நியூஸ் ஆகி அதிரடியாக யூடியூபர்ஸாலையும் சோஷியல் மீடியாவாலையும் மக்களாலையும் நியூஸ் சேனல்ஸால் மீடியா ப்ரெஸ் மீடியாவால் பேசப்பட்டால் தான் நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி தீர்ப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் எத்தனையோ லாக்அப் டெத்து பேசப்படாமலே அமைதியாக போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில்? ஏங்க இன்னைக்கு கூட லாக்அப் நடந்திருக்குங்க, நமக்கு தெரியாதுங்க, பேசப்படாமலே போயிருக்கோங்க. இந்த மேட்ரு பேசப்பட்டது காரணம் என்னன்னா இதோட வீரியம் அப்படி பாஞ்சுது அந்த டைம்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா ஆட்சியிலும் தான் லாக்அப் டெத் நடக்குது. என்ன, எல்லா ஆட்சியிலும் தான் லாக்அப் டெத் நடக்குது. நான் எந்த ஆட்சியும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் அதிமுக ஆட்சியில் அதிகமாக நடந்திருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம நடுநிலைமையோட நம்ம பேசுகிறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, காவல்துறை முதல்ல வந்து நிறைய சீர்திருத்தம் நீங்கள் பண்ணியே தீரணும். நீங்கள் பண்ணலைன்னா இன்னும் நிறையா லாக்அப் டெத் நடக்கும். லாக்அப் டெத்னா நீங்கள் லாக்அப்னா டெத்துன்றது வந்து நீங்கள் மரணம் மட்டும் பார்க்கக்கூடாது. உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல், கொடுமைகள், அத்துமீறல், அடிதடி, கைகலப்பு, காயம் ஏற்படுத்துதல், கை காலை உடைச்சா கூட லாக்அப் டார்ச்சர் தான் அது. லாக்அப் டெத்தை லாக்அப் டார்ச்சரும் நீங்கள் சொல்லலாம். லாக்அப் டெத்து மரணமானதான் இதுதானே. ஏன் உயிரோட கொலை பண்ணுறோம் விஷயம் எவ்வளோ இருக்குது. அவமானப்படுத்துறது, உள்ளுக்குள்ள வந்து இல்ட்ரீட் பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது ஏன் நடக்குதா இல்லையா? ஏங்க சிறைச்சாலைக்குள்ள பெண்கள் பெரிய ரவுடிகள் இருக்காங்க உள்ள, அவங்களுக்கு எவ்வளோ சுரண்டல் நடக்குது தெரியுமா? எல்லா விதமான டார்ச்சர்ஸ் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பெண்கள் கைதிகள் இருக்காங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அவங்களுக்கு வேற மாதிரி டார்ச்சர்ஸ் நடக்கும் சிறைச்சாலைக்குள்ள. அப்போ லாக்அப் டெத்தையும் தடுக்கணும், லாக்அப் டார்ச்சரையும் தடுக்கணும் நம்ம முதல்ல. இதுதான் இந்த இதில் நான் சொல்ல விரும்புகிற கருத்து. சரி, இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி.